ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 5.1 டிஜிட்டல் ஆம்ப்ளிஃபையரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் செக்ஷனு. இந்த ஆம்ப்ளிஃபையரில் இப்போ நியூ மாடலில் வந்திருக்கக்கூடிய ப்ரோலாஜிக் 2 அதில் 2வது வெர்ஷன் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் வெர்ஷன் போடலை. ஃபஸ்ட் வெர்ஷன் அவ்வளோ எனக்கு ரிசல்ட்டு பிடிக்கல, அதனால் நான் செகண்ட் வெர்ஷன் போட்டிருக்கேன். ரிசல்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. சப்வூஃபரு நல்லா தெளிவாக வருது. இதில் ப்ரோலாஜிக் 2ல் 2வது வெர்ஷனு. இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பேனலு. வீடியோ போர்டு பார்த்திங்கன்னா ப்ளூடூத் எனபிள்டோடு போட்டிருக்கேன். வீடியோ சப்போர்ட்டு MP5 HD எல்லா வீடியோவும் சப்போர்ட் பண்ணுது. நான் இதை செக்கப் பண்ணி காட்டுறேன். அடுத்தது டிஸ்பிளே. அடுத்தது மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலு, ஆன் ஆஃப் சுவிட்சு. இன்டீரியர் பார்த்திங்கன்னா USB போர்டு. அடுத்தது ஃபுல் டீகோடரு. ஃபுல் டீகோடரில் ப்ரோலாஜிக் 2 போட்டிருக்கேன். இதில் டால்பே, DTS, MP3 இது மூணும் எனேபிள் பண்ணிக்கலாம். நீங்கள் போடக்கூடிய ஆப்டிக்கலில் டால்பே இருந்ததுன்னா இது அக்செப்ட் பண்ணிக்கும். நல்லா தெளிவான டால்பே அவுட்புட்டு இதில் வெளியே வருது. ஆப்டிக்கல் 1 அண்டு 2, கோஆக்சியல் 1, கோஆக்சியல் 2 ரெண்டுமே இருக்குது இதில். மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலு. இது பார்த்திங்கன்னா SMBS சர்க்கியூட்டு. இது எதுக்காக 2 போட்டிருக்கேன் அப்படின்னிங்கன்னா, ஒரு SMBS இதுக்கு டீகோடருக்கு, ஒரு SMBS USB போர்டுக்கு, ரெண்டுத்துக்கும் தனியாகவே போட்டிருக்கேன். ஒரே SMBSல ரெண்டுத்துக்கும் போடும்போது வீடியோ வந்து டல் ஆகுது, அதுவும் இல்லாத வெளிச்சமாக வரமாட்டேங்குது. அதனால் நான் 2ஆக போட்டிருக்கேன். தெளிவாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்களா ட்ரான்ஸ்ஃபார்மரு 12 ஆம்பியரு 24 வோல்ட் போட்டிருக்கேன். லேசரில் போட்டிருக்கேன் ட்ரான்ஸ்ஃபார்மரு. கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா 10,000 மைக்ரோஃபேரட்டு 63 வோல்ட்டில் போட்டிருக்கேன். 35 ஆம்ஸ் மெட்டல் டையோடு போட்டிருக்கேன். ஐசி பார்த்திங்கன்னா STK 4191 4141 ரெண்டும் காம்போ மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். 5 சேனலுக்கும் இதில் போட்டிருக்கேன். இதில் 6 சேனல் வெளியே வரும். 6 சேனல் ஸ்டீரியோ போர்டு தான் இதை போட்டிருக்கேன். பட் இதில் வந்து ஒரு சென்ட்ரு, மீதி 4 சரவுண்டு, ஃப்ரண்ட்டு அப்படி போட்டிருக்கேன். இதில் வந்து சப்வூஃபர் 2 போட்டிருக்கேன். அவர் கஸ்டமர் 2 கேட்டார், 5.2 செஞ்சுத்தாங்க அப்படின்னாரு. அதனால் 2 போட்டிருக்கேன். 4191 மோனோ போர்ட்லேயே போட்டிருக்கேன் ரெண்டுமே. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு. டிலே சர்க்யூட் தான் இது. நீங்கள் ஆன் பண்ணுறப்ப ஆஃப் பண்ணுறப்ப சேஃபாக இருக்கும் உங்களுக்கு, ஸ்பீக்கருக்கும் ஐசிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சின்ன ட்ரான்ஸ்ஃபார்மரு எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு மட்டுமே இதை போட்டிருக்கேன். அதுக்கு தனியாக சர்க்யூட் அதிலே போட்டிருக்கேன், வெளியே ரெட்டிஃபை பண்ணுறதுக்காக, வோல்டேஜ் ரெட்டிஃபை பண்ணுறதுக்காக. அடுத்தது ஸ்பீக்கர் சாக்கெட்ஸு, DMK சாக்கெட்ஸு. ஆப்டிக்கல் 1, ஆப்டிக்கல் 2, கோஆக்சியல் 1, கோஆக்சியல் 2 ரெண்டுமே வந்துடும். வீடியோ அவுட்புட்டுக்கான சாக்கெட்டு. அடுத்தது இதில் ஆக்ஸ் இன்புட்டு, DTH இன்புட்டு. அடுத்தது நீங்கள் டிவிலேருந்து போடக்கூடிய இன்புட்டு அல்லது டிவிடிலேருந்து போடுற ஸ்டீரியோ இன்புட்டு. இதில் வந்து 5.1 இன்புட் கிடையாது. 5.1 டிவிடி இன்புட்டு இதில் கிடையாது. ப்ரோலாஜிக் 2ல் கிடையாது. அதுவும் செகண்ட் வெர்ஷனில் அவங்க இது கொடுக்குறது கிடையாது. அதுக்கு பதிலாக தான் கோஆக்சியல் 1, கோஆக்சியல் 2 இதுதான் வந்துடுது. ஆம்ப்ளிஃபையரோட பேக் சைடு மேலே இருக்கிறது 5.1 டிவிடி இன்புட்டு. அது வந்து சும்மா போட்டிருக்கேன் சாக்கெட்டு, எம்டியாக இருந்தால் நல்லா இருக்காதுன்றதுக்காக. கோஆக்சியல் 1, கோஆக்சியல் 2 வீடியோ அவுட்புட்டு. எக்ஸ்ட்ரா சப்பில் தான் அந்த 2வது சப்வூஃபருக்கு போட்டிருக்கேன் லைனு. ஆல்ரெடி நார்மலாக வர்றது இந்த 6 சேனலுக்கான அவுட்புட் இதில் வந்துடும். எக்ஸ்ட்ரா கொடுக்குறது வந்து இதில் கொடுத்துருக்காங்க, அதுதான் போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ரா சப்வூஃபருக்கான சாக்கெட்டு. ப்ளக்இன் ப்ளக் அவுட் பண்ணுற மாதிரி AC வயர் போட்டிருக்கேன். அடுத்தது ஃபியூஸோடு போட்டிருக்கேன். டிஸ்பிளே சைஸ் பார்த்திங்கன்னா 7 சென்டிமீட்டர் லென்த்து, 1.3 சென்டிமீட்டரு
ஹைட்டு அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். நல்லா கிளியராகவே தெரியும். நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து வியூ பண்ணிங்கன்னா கூட அதில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். என்ன மோடில் இருக்குது, ப்ரோலாஜிக்கில் இருக்கா, இல்லை ஸ்டீரியோ மோடில் இருக்கா, யூஎஸ்பியில் இருக்கா, ஆக்ஸில் இருக்கான்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி பொசிஷன் இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர் இந்த மாதிரி டிஜிட்டல் ஆம்ப்ளிஃபையர் லோ ரேஞ்சில் கேட்டிங்கன்னா கூட நான் செஞ்சு தருவேன். என் காண்டாக்ட் நம்பர் கீழே இருக்குது பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நான் பிஸி டைமில் எடுக்க மாட்டேன், கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கன்னா எடுத்துடுவேன். 2 டைம் கால் பண்ணிங்கன்னா கூட எடுத்துடுவேன். கொஞ்சம் அதிகமாக வேலை இருக்கிற டைமில் எடுக்க மாட்டேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா குவாலிட்டியான ஆம்ப் நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப லோ ப்ரைஸில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். சொல்லுங்கள், பண்ணிக்கலாம். பார்சல் பண்ணாங்கன்னா எப்படி டேமேஜ் ஆகி வருமானலாம் ஒன்றும் கவலை வேண்டாம். நம்ம வுட்டில் தான் பேக் பண்ணுறோம். நல்லா ஹை குவாலிட்டி ஆம்ப்ளிஃபையரு வுட்டில் பேக் பண்ணுறோம். கொஞ்சம் நார்மலாக இருக்கிறது திக்னஸ் அதிகமாக இருக்கக்கூடிய அட்டையில் பேக் பண்ணுறோம். செக்கப் பண்ணுறோம் பாருங்கள். வீடியோ செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வீடியோஸ் எந்தெந்த வீடியோஸ் எப்படி சப்போர்ட் ஆகுதுன்னு செக் பண்ணி காட்டுறேன். சப்வூஃபர் ஸ்பீக்கர் மேலே கொஞ்சம் செட்டிங் வச்சுருக்கேன், அதனால் சவுண்டு வைப்ரேட் ஆகுது. பேஸ் சவுண்டு அதிகம் பண்ணும்போது வைப்ரேட் ஆகுது. இப்போ எடுத்துட்டேன். இப்போ நல்லா கிளியராக வரும் பாருங்கள். இந்த மாதிரி குவாலிட்டியான ஆம்ப்ளிஃபையர் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் செஞ்சு தருவேன். எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.